டு சார் லைஃப் ஸ்டைல். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் 50 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாவும் சரியாக போயிடுச்சு. குங்குமம், சர்ஃபு, இம்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தின்னூறு 5 ரூபாய், தின்னூறு 2. அப்புறம் இந்த ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸு. சாப்பாடுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லைன்றதுனால ஊறுகாய் வாங்கினேன். இன்னொரு விம்பார் வந்து இல்லைன்றதுனால பிரித்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இதை வாங்கிறதுக்கே காசு கரெக்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய். என் தம்பிக்கு எதுவுமே வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயாக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். ஏன் ஒரு டம்ளர் மட்டும் இருக்கே அப்படின்னு யோசிக்க கூடாதுல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொடுத்துட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமான் தொலைக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. முக்கியமான சாமான்லாம் தொலைக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாமான் மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் முக்கியமான சாமான்லாம் தொலைக்கிடுவேன். அப்புறமா சாயந்தரமா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம மிச்சம் இருக்க சாமான்லாம் தொலைக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா சாப்பாடு தட்டு இந்த கப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் என் தம்பி குடிக்கிறான். நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து என் தம்பி குடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் டீ. முக்கியமானதுலாம் நான் கை வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஆயா பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ஊட்டிப்பாங்க என் தம்பிக்கு. இப்போ வந்து சாயந்தரமா வந்து மிச்சம் இருக்க கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்க தட்டுலாம் அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கழுவிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து நான் நேற்று படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டுக்கு. அப்போ வந்து நைட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லையே காலைல சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் மட்டும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் கூட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஊறுகாய் அதான் காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ். அது இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்கூல் லஞ்ச் இன்னைக்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால கோஸ் கூட்டு வச்சுட்டு வீட்டில் எதுவுமே இல்லைன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களும் இது மாதிரி ஊறுகாயெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு அன்ஹெல்தி. அதனால டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாவை போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் இருக்கிறத அப்புறமா வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் ஆயாலாம் அப்புறமா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருக்கிறத. டைம் வேறு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல செலுத்துறாச்சு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரமா உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல செலுத்துறாச்சு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.